நண்பர்களே, சில காயங்கள் இருக்கு. அது ரத்தம் சொட்டாது. கட்டு போட்டா குணமாவதும் இல்ல. நீங்க சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று எப்போதும் வலிக்குதில்லையா? என்னையே நான் புரிஞ்சுக்க முடியல. எனக்கே இப்படிதான் நடக்குது அப்படின்னு நீங்க உங்கள நீங்களே கேட்டிருக்கீங்களா? கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் பிறந்தவர்களே, 2026 உங்க வாழ்க்கையில மறைக்கப்பட்ட காயங்கள் வெளியில் வர்ற வருடம். ஆனா பயப்படாதீங்க, இது அழிவுக்கான வருடம் இல்ல, குணமாவதற்கான வருடம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க பொதுவா எப்படி இருப்பாங்க தெரியுமா? எல்லாரையும் கவனிப்பாங்க, எல்லாருக்காக நினைப்பாங்க. ஆனா தங்களுக்காக மட்டும் வாழ தெரியாதவர்கள். நான் சரியா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நாள்தோறும் சோர்ந்து போயிட்டே இருப்பாங்க. 2026ல இந்த பேட்டர்ன் உடைய போகுது. ஏன்? கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் தான் ஆளும் கிரகம். புத்தி, யோசனை, செல்ஃப் அனாலிசிஸ், ஓவர் திங்கிங். 2026ல சனி பிளஸ் ராகு உங்க உள்மனடை நேரடியாக தொட்டு பார்க்கும். அதனால என்ன நடக்கும்? நீங்க ஒதுக்கி வச்ச ஃபீலிங்ஸ், பேசாம விட்ட வலிகள், இதெல்லாம் சின்ன விஷயம்னு இக்னோர் பண்ண காயங்கள் எல்லாமே சர்ஃபேஸுக்கு வரும். அது சடனா வரும். உறவுகள்ல டென்ஷன், பழைய நினைவுகள், திடீர்னு அழுகை, தனிமை. இதெல்லாம் வந்தா நீங்க வீக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல, ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு காயம் குணமாகணும்னா முதல்ல அது வெளியில் வரணும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில ஒரே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கி வைப்பது. இதுக்கெல்லாம் நான் ஏன் ஃபீல் பண்ணணும், அதர்ஸ்க்கு இதைவிட கஷ்டம் இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே சைலன்ஸ் பண்ணிட்டீங்க. 2026ல அந்த சைலன்ஸ் உடையும். சில ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம், சில மாஸ்க்ஸ் விழலாம், சில உண்மைகள் கசப்பா இருக்கும். ஆனா அந்த உடைப்பு தான் உங்க உண்மையான வாழ்க்கையின் ஸ்டார்ட். இந்த வருடத்தோட பிக்கஸ்ட் பிளெஸிங் என்ன தெரியுமா? நீங்க நீங்களாக மாறுவீங்க. எனக்கு இத பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. இதுதான் எனக்கு வலின்னு அக்செப்ட் பண்ணுவீங்க. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ற பழக்கம் குறையும். 2026க்கு பிறகு நீங்க சொல்ல போற ஒரு பவர்ஃபுல் சென்டென்ஸ், இப்ப நான் என்ன காப்பாத்த ஆரம்பிச்சேன். இந்த வருடத்துல இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். 1. எழுதுங்க. தினமும் மனசுல ஓடுறத பேப்பர்ல எழுதுங்க, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம. 2. புதன்கிழமை சைலன்ஸ். குறைந்தது 15 நிமிஷம் ஃபோன் இல்லாம குவைட்டா இருங்க. 3. உங்கள மன்னியுங்க. அப்ப நான் தெரிஞ்சதை தான் செய்தேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணுங்க. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, 2026 உங்கள உடைக்க வரல, உங்கள உருவாக்க வருது. காயங்கள் வெளியில் வருது, ஏனென்றால் இப்ப நீங்க குணமாக தயாராகி இருக்கீங்க. இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா லைக் பண்ணுங்க, கன்னிராசி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு 2026 வாழ்க்கை திரும்பும் பார்க்கலாம். நன்றி.